பகவத்கீதை அத்தியாயம் 8 அக்ஷர பிரம்ம யோகம். அர்ஜுனனின் கேள்விகளுக்கு பகவான் கிருஷ்ணன் பதிலளிக்கிறார். மிக உயர்ந்த பிரம்மம் அழிவற்றது. ஜீவாத்மா என்பது அத்தியாத்மா. உயிர்களை பிறப்பிக்கும் விசர்க்கம் என்பது கர்மாவாகும். அழியக்கூடிய அனைத்தும் அதிபூதம் ஆகும். புருஷன் அல்லது பிரம்மன் அதிதெய்வம் ஆகும். அந்தர்யாமியாக இருக்கும் நான் தான் அதியக்ஞம். மரணத்தின் போது என்னை நினைப்பவன் என்னை அடைகிறான். மரணத்தின் போது எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆகிறாய். ஆகவே எப்பொழுதும் என்னை நினை. உன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணித்து போரிடு. யோகத்தில் பயிற்சி பெற்ற மனதுடன் கடவுளை தியானிப்பவன் பகவானை அடைகிறான். அவன் தியானிக்கும் கடவுள் எல்லாம் அறிந்தவர், அனாதியானவர், நம் எல்லோரையும் ஆள்பவர், நுண்ணியத்திலும் நுண்ணிய தன்மையுடையவர், நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர், நம்மை போஷிப்பவர், சூரியன் போன்று பிரகாசமானவர், அறியாமையாகிய இருளுக்கு அப்பாற்பட்டவர். இறக்கும் தருவாயில் யோகத்தினால் புருவங்களின் மத்தியில் பிராணனை நிலைநிறுத்தி பக்தி பூர்வமான மனத்துடன் கடவுளிடம் மனதை ஒருமுகமாக செலுத்துபவன் திவ்ய புருஷனை அடைகிறான். நான் உனக்கு பரம லட்சியமான கடவுளை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். வேதம் அறிந்தவர்கள் அதை அழிவற்றது என்பர். பற்றை விடுத்து போராடும் சந்நியாசிகள் இதில் இணைந்து விடுவர். பிரம்மச்சாரிய நெறியை கடைபிடிக்கும் பிரம்மச்சாரிகள் இதை விரும்புவர். எல்லா இந்திரிய வாசல்களையும் மூடி கடவுளிடம் மனதை ஒருமுகப்படுத்தி பிராணனை உச்சந்தலையில் நிலைபெறச் செய்து ஓம் என்ற மந்திரத்தை சொல்பவன் என்னை அடைகிறான்.